வணக்கம். தமிழ்நாட்டின் புதிய ஆளுநர் யார்? வெளியான தகவல். மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர். என். ரவி அவர்களது பதவிக்காலம் வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் ஆளுநர் பதவியில் அவரே தொடர்வாரா அல்லது மாற்றப்படுவாரா என்பதுதான் தற்போதைய அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் புதிய ஆளுநர் யார் என்பது தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது பீகாரில் பாட்னாவில் பிறந்தவரான ஆர். என். ரவி அவர்கள் 1976இல் இந்திய காவல் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கேரளத்தில் IPS அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். பிறகு மத்திய புலனாய்வு குழு, உளவுத்துறை ஆகியவற்றில் பணியாற்றிய இவர் 2012இல் ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து 2018இல் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்ட இவர் பின்னர் நாகாலாந்து மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டு 2019 ஆகஸ்ட் 1இல் பொறுப்பேற்றார். கூடுதலாக மேகாலயா ஆளுநர் பொறுப்பையும் சில காலம் கவனித்துக் கொண்டார். இதற்கிடையே தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் மாற்றப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக 2021 செப்டம்பர் 18இல் ஆர். என். ரவி அவர்கள் பொறுப்பேற்றார். அப்போதுதான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக பொறுப்பேற்றிருந்தது. அந்த வகையில் உடனடியாக ஆளுநர் ஆர். என். ரவி அவர்கள் தமிழகத்திற்கு மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அப்போதிலிருந்தே திமுக அரசிற்கும் ஆளுநர் ஆர். என். ரவி அவர்களுக்கும் இடையே மோதல் போக்கே நிலை வந்தது. பல்வேறு விஷயங்களில் ஆளுநர் ஆர். என். ரவி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நேரடி மோதல் போக்கு ஏற்பட்டது. இந்த விவகாரங்கள் தமிழகத்தை தாண்டி இந்திய அளவிலும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்த நிலையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற முடியாத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. ஆனால் தமிழ்நாடு, புதுவையில் 40 தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி கட்சிகளே வெற்றி பெற்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் 4 நாள் பயணமாக டெல்லிக்கு சென்றிருந்த ஆளுநர் ஆர். என். ரவி அவர்கள் கடந்த வியாழக்கிழமை இரவு மீண்டும் சென்னை திரும்பினார். இந்த டெல்லி பயணத்தின் போது ஆளுநர் ஆர். என். ரவி அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதாவது விரைவிலேயே ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைகிறது. ஒன்று, மத்திய அரசு அவரின் பதவிக்காலத்தை நீட்டிக்க வேண்டும் அல்லது ஆளுநர் ஆர். என். ரவி அவர்களுக்கு பதிலாக வேறு யாரையாவது மாற்ற வேண்டும். இந்த சந்திப்பின் போது ஆளுநர் ஆர். என். ரவி அவர்கள் ஆளுநர் பதவியிலிருந்து தன்னை டெல்லிக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் முக்கியமான கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. அதாவது பாதுகாப்பு தொடர்பான பணியில்தான் ஆளுநர் ஆர். என். ரவி அவர்களது விருப்பம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனது கோரிக்கையை பிரதமர் அலுவலகத்தில் ஆளுநர் ஆர். என். ரவி அவர்கள் முறையிட்டிருக்கிறார். அதற்கு பிரதமர் அலுவலகம் இன்னும் கொஞ்ச காலம் ஆளுநராக உங்கள் பதவியை தொடருங்கள் என்றும் மற்றவற்றை பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று பதில் சொல்லி அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் அமித்ஷாவை சந்தித்த போதும் மீண்டும் அதே கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் ஆளுநர் ஆர். என். ரவி. அவரும் பிரதமர் சொன்ன அதே பதிலையே ஆளுநர் ஆர். என். ரவி அவர்களுக்கு சொல்லியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் மீண்டும் ஆளுநர் ஆர். என். ரவி அவர்களது பதவிக்காலம் நீட்டிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் வரை தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர். என். ரவி அவர்களை தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே மீண்டும் தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆளுநர் ஆர். என். ரவி அவர்களை நியமிக்கப்பட்டால் அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். அதாவது இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே பல்வேறு மேடைகளிலேயே கூறியிருக்கிறார். ஏனெனில் திராவிடத்திற்கு எதிரான ஆர். என். ரவி அவர்களது பேச்சுக்கள் திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அதிக பலத்தை சேர்க்கிறது என்றும் இதனால் ஆளுநர் ஆர். என். ரவி அவர்களை மாற்ற வேண்டாம் என்றும் ஏற்கனவே பல்வேறு மேடைகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். இதன் மூலம் மீண்டும் ஆளுநர் ஆர். என். ரவி அவர்கள் தமிழ்நாட்டின் ஆளுநராக தொடரும் பட்சத்தில் அது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். ஆளுநர் ஆர். என். ரவி அவர்களது பதவிக்காலம் முடிவடையக்கூடிய நிலையில் மீண்டும் அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.